அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரல் லிங்க் மூலிமா அலைஸ் ப்ளூ, ஜிவோல், எஸ்ப்ரெஷோ, அப்ஸ்டாக்ஸ் இந்த நிறுவனங்களில் நீங்கள் வந்துட்டு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வியாபாரம் செய்தால் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஏனென்றால் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுல ஒரு புரோக்கரேஜ் அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு பங்கீடு கொடுப்பீங்க. அந்த பங்கீடை எங்களுக்கு அவங்க பகிர்ந்து தருவார்கள். அதனால் விருப்பமுள்ளவர்கள் இது செய்யலாம். இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் செய்வதால் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு வருமானம் கிட்டும். இன்றைய தினம் ஜூலை 30 2024 ஆண்டு சந்தை எப்படி முடிஞ்சது, நம்மளுக்கு நாளை தினத்திற்குண்டான லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபால், அதாவது சடன் ஃபால் இருந்தது நேற்று ஒரு 12 மணிக்கு. அதற்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேக்குள்ளே இருந்தாங்க. அப்போ அந்த சைட்வேக்குள்ளே இருக்கும்போது இங்கே யாரெல்லாம் சந்தை அடுத்த நாள் நன்றாக இறங்குவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். சந்தையை பொறுத்தவரை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது மட்டும்தான் சான்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது, எதெல்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இன்னும் ஆப்ஷன் செயினை பற்றியே நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை பாருங்கள், இப்போது 24,900 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் இருக்குன்னா இதில் வேல்யூம் அதிகமாக இருந்தாலும் சரி, டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் சரி, சப்ளை அதாவது கால் புட்டில் என்ன சப்ளை அதிகமாக இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா இதில் கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 24,850, 24,900 இது கால் புட். இதனுடைய தொலைவு 50 புள்ளிகள். அப்போ சராசரினா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய இடம். இவங்க 25 பாயிண்ட், இவங்க 25 பாயிண்ட்டாக இருந்தால் தான் நடுநிலையாக நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் என்ன ஆகும்னா சேம் ஆகும். இங்கே பாருங்கள், 984 ரூபா இருக்காங்க, 850 புட் 79 ரூபா இருக்காங்க. இவங்க 111 ரூபா இருக்காங்க, 850 கால், 900 புட் 102 ரூபா இருக்காங்க. அப்போது நடுநிலையாக சந்தை வந்து 24,875 இருப்பதாக நம்ம கருதப்படலாம். அப்போது இது டிமாண்ட் இருந்தாலும் சரி, சப்ளை அதிகமாக இருந்தாலும் சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு எச்சாக இருந்தாலும் சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அட் த மணியோட ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஃப்யூச்சர் வந்து 24,900 வர்றாங்க அப்படின்னா இவங்களுடைய கால் ப்ரைஸும் இவங்களோட புட் ப்ரைஸும் சமமாகணும். இல்லை மார்க்கெட் வந்துட்டு 24,875 இருக்கிறாங்க அப்படின்னா 24,850 காலும் 900 புட்டும் இதனோட விலை சமமாக இருக்கணும். இல்லை மார்க்கெட் வந்துட்டு 24,800 போயிட்டாங்க அப்படின்னா 24,800 காலும் 24,800 புட்டும் என்ன ஆகணும், விலை சமமாக இருக்கணும். இதுதான் மீட்டிங் பாயிண்ட். அப்போ இதில் கிடைச்சிருக்கிற தகவல் என்னென்னா, இந்த 24,800 வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பார்கள். இந்த ப்ரைஸ் என்ன ஆகும்னா ப்ரீமியம் சமமாகணும். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, வேல்யூம் அதிகமாக இருக்குன்னா அப்போ இந்த ப்ரைஸ் ஏன் சமமாகணும்? தனிப்பட்ட இந்த ஸ்ட்ரைக்கு மட்டும் இம்பேக்டட் அப்படின்னா இந்த 24,800 இவங்க இருவரும் ஏன் சந்திக்க வேண்டும்? இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வினா. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் இதை பற்றி தெரிந்து கொள்ள அதிகமான வாய்ப்பாக அமையும். இன்னும் நம்ம வந்துட்டு வரைபடத்திற்கு அதிக முக்கியத்துவம், வேல்யூமுக்கு அதிக முக்கியத்துவம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட இங்கே இருக்கிற மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் யாருமே அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம நேற்று கூட பார்த்தோம், சடன் ஃபாலுக்கு மார்க்கெட் கீழே இறங்கணும்னு நினச்சா கீழே இறங்கிருச்சுன்னா ஏன் கீழே இறங்குச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டர்ஸ், இந்த காலும் ஃபைட்டர், புட் ஃபைட்டர், இதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூமெண்ட் நடக்க போகுது.
அப்போ இதை முதலில் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் யார் வந்துட்டு யாரோட சண்டை போடுறாங்க, யார் சண்டை போட்டால் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சந்தையில் ஆப்ஷன் வர்த்தகத்தில் நீங்கள் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி நம்ம ஜெயிக்க முடியும். இப்போது நிறைய நியூஸஸ் வருது. அப்போ நிறைய நியூஸஸ் வரும்போது அப்போ அந்த நியூஸோட ரிசல்ட் என்ன பண்ணுறோம், முந்தைய நியூஸுக்கும் இந்த நியூஸுக்கும் ஒப்பீடு பண்ணி அதை விட சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்ட்டு. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்தால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு டுடே ஹை லோங்க கூட நம்மளுக்கு மாறிட்டே இருக்கலாம். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக மாறாது, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் மாறாது, ஓப்பனுங்கிற பிளேஸ் மாறாது, எஸ்டர்டே ஹைங்கிறது மாறாது, எஸ்டர்டே லோங்கிறது மாறாது. இதே இன்டர்வல்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா வீக்லி ஹை மாறாது, வீக்லி லோ மாறாது, மந்த்லி ஹை மாறாது, மந்த்லி லோ மாறாது, இயர்லி ஹை மாறாது, இயர்லி லோ மாறாது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் பிலோ, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் மாறாதே. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தனித்துவமாக சந்தையை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இப்போ வர நிறைய பேர் என்னென்னா, யார் எங்கே பை சொல்லுவாங்க, யார் செல்ஸ் சொல்லுவாங்க, எங்கே என்ட்ரி போகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்க போகிறாங்கன்ட்டு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல ஏன் பை பண்ண போகிறோம், அந்த இடத்துல ஏன் செல் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ண முடியும். எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, ஒரு நபர் வந்துட்டு ஒரு கால்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் நாள் ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்காரு, ஒரு 10,000 ரூபாய் லாபம். 20,000 ரூபாய் அடுத்த நாள் போட்டிருக்காரு, திருப்பி 20,000 ரூபாய் லாபம். 3வது கால்ஸ் அவர் சொன்னதை நம்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 லட்ச ரூபா போட்டாங்க. அந்த 2 லட்ச ரூபா ஜீரோ நில்லாயிருச்சு. அப்போ முதல் நாள் அவங்க முதலீடு என்ன இருக்குது, டபுள்டாக இருக்குது. 2வது நாளும் அவங்க முதலீடு என்ன இருக்குது, டபுள்டாக இருக்குது. 3வது நாள் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு, ஜீரோவாக கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன. ஆனால் அந்த கால்ஸ் கொடுத்தவங்க இந்த 10,000 வரும்போது 10,000 ப்ராஃபிட் வரும்போது திருப்பி ஃபோன் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு பூஸ்டப் கொடுத்துருக்காங்க. 20,000 முதலீடு பண்ணி 20,000 வரும்போது திருப்பி அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள கவர்ந்துருக்காங்க. 2 லட்ச ரூபா ஜீரோ வந்து அவங்க ஃபோனே எடுக்கலை. அப்போ இதை ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ இது ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ நிறைய மக்கள் திருப்பி இந்த இது பார்த்திங்கன்னா போன லைவில் நிறைய பேர் ஆப்ஷன் செயினோட ரகசியம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரும்போது நிறைய பேர் வந்துட்டு இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோன்னா, இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது யோசிக்கவே இல்லை. ஆப்ஷன் செயினோட ரகசியம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபார்மேஷன் இதுதான் நடக்க போகுது. அப்போது இது என்ன மாதிரி ஃபார்மேஷனில் இயங்குது அப்படிங்கிறத டீகோட் பண்ணி இதுதான் இப்படித்தான் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை கேட்குறக்கு ஆள் இல்லை, ஒரு சிலர் தான். அப்போது இது இந்த இடத்துல பை பண்ணலாம் நம்ம சொல்லிட்ட போது எல்லோரும் ஓடி போய் பை பண்ணிடுவீங்க. ஆனால் ஏன் பை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன், அந்த ரீசனை தான் நீங்கள் குறிப்பாக எழுதணும். தினம் நீங்கள் ஏன் வியாபாரம் பண்ணுறீங்கிறத அங்கே எழுதணும். ஆனால் இங்கே எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சந்தையை நம்ம வந்துட்டு நேற்று வந்து நான் சந்தை இறங்குறதுக்குண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம சொன்னோம். ப்ராபபிலிட்டி இன்றைக்கி அது இறங்கியிருக்கலாம், இறங்காமல் போயிருக்கலாம். அது இறங்காமல் போனதுனால நான் சொன்னதுனால தான் இறங்கலை அப்படின்ட்டுலாம் நான் வந்து கிளைம் பண்ண விரும்பலை. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பை நம்ம என்னெல்லாம் நடக்கலாம். அப்போ நேற்று அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொன்னேன். 12 மணிக்கே இறங்கிட்டாங்க. இது வந்து நான் மாற்றி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு 3:30 மட்டும் ஏன் சைடுவேல இருந்தாங்க. அப்போ சைடுவேக்குள்ளே இருக்கிறாங்கனாலே சந்தையில் என்ன இல்லை, வேல்யூம் குறைவாக இருக்குது, சப்ளை டிமாண்ட் வந்துட்டு பெருசாக இல்லை அப்படின்ட்டு. இது எதற்கு நான் சொல்கிறேன், இண்டெக்ஸுக்கு சொல்கிறேன், நான் ஆப்ஷனுக்கு சொல்லலை. அப்போது இந்த இடத்துல பேனிக் சிச்சுவேஷன், அந்த சடன் ஃபால் வரும்போது எல்லோரும் என்ன ஆவாங்க, பயந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொசிஷன்லாம் நில் பண்ணுவாங்க. இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். பயந்துட்டு தான் அந்த இடத்துல லாஸ் புக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே அந்த ஒரு பதற்றத்தை காமிக்கலை. பதற்றத்தை காமிக்காதனால தானே சைடுவே போயிருக்கு. அப்போ மீண்டும் பதற்றத்தை காமிச்சிட்டு என்ன ஆகலாம், இதை வந்து நான் முதலே சொல்லியிருக்கிறேன். ப்ரீவியஸ் க்ளோஸிங்க இங்கே ஓப்பன் நடக்குது, வேகமாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ரொம்ப நிலை பெற்றால் அது ப்ராஃபிட் புக்கிங்காக கருதப்படும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டிச்சுன்னா அது மீண்டும் மேலே வரக்கூடான வாய்ப்பாக மாறிவிடும் அப்படின்ட்டு பல காணொலியில் சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட சிறப்பு காணொலி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தையே நான் சொல்லியிருக்கிறேன், யாரும் மறுக்க முடியாது. நம்மளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இந்த இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால தான் ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன், எஸ்டர்டே ஹை, இது வந்துட்டு அபோவ் பிலோ, எஸ்டர்டே லோ, அபோவ் பிலோ, இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி
எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குண்டான மதிப்பு குறைவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அதையும் நீங்கள் உணரணும். அப்போது சந்தை வந்துட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு நேற்று நடந்த சம்பவத்தை இன்றைக்கி வந்துட்டு 3 மணிக்கு பண்ணியிருக்காங்க. இதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் உண்டு. நேற்று 12 மணிக்கு நடந்த விஷயம் இன்றைக்கி என்னென்னா 3 மணிக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட தாக்கம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதை இதை இங்கே ஒரு ஆய்வு குறிப்பாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நாளைக்கு கீழே போகுது மேலே போகுதுன்னு சொல்லலை. இப்போது 12 மணிக்கு நடந்த சடன் ஃபால் இதற்கு முந்தைய நாளில் இன்றைக்கி வந்துட்டு 3 மணிக்கு நடந்திருக்கு. அப்போ இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் நாளைக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்க்க போனால் நிஃப்டி ஒரு 20 புள்ளிகள் பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி 93 புள்ளிகள் பாசிட்டிவ். ஆனால் பாசிட்டிவில் தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் சந்தையை பாருங்கள், பருத்தி மூட்டை குடோனில் கூட இல்லை அப்படிங்கிற கண்டிஷனாகவே இருக்கும். ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, 23,850 கால் 6 ரூபா இறங்கியிருக்காங்க. புட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 39 ரூபா 40 ரூபா இறங்கியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, டிகே வந்துட்டு அதிகமாக, ஏன்னா இவங்க பாசிட்டிவ் தான், பாசிட்டிவில் இருந்தவனே இறங்கியிருக்கானா புட் எப்படி ஏறும்? லாஜிக் புரியுதுங்களா? இது வந்து ஒரு திரைப்படத்தோட காட்சி இவங்க முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். விண்ணரங்கிற படத்தில் வந்துட்டு ஒரு வடிவேல ஒரு அடிபட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்க அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இப்படின்னா அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாசிட்டிவில் இருக்கிறவனே நெகட்டிவ் வந்திருக்காங்க. அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கிறவரை இந்த நெகட்டிவ், ஏன்னா புட் ஆப்ஷனுக்கு என்ன அது நெகட்டிவ் தானே, அப்போ நெகட்டிவில் இருக்கிறவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற லாஜிக்கை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை சந்தையில் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கிய குறிப்பு. இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நிஃப்டி பாசிட்டிவில் இருக்கிறவனே அடுத்த மணியே நெகட்டிவில் இருக்கிறான். அப்போ இந்த புட் ஆப்ஷனுக்கு எப்படி தாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்டவணை நம்ம நிறைய கதை பேசுகிற மாதிரி சிலருக்கு தோணலாம், இது பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் சந்தையில் வரைபடத்தை தாண்டி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தாண்டி, எஃப்ஐடிஐ டேட்டா, வேர்ல்டு மார்க்கெட் அண்ட் இம்பேக்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் ஒரு ஃபார்மேஷனாக ஃபிக்ஸட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே போட்டியாளர் 25,000 கால், 24,900 கால், 24,900 புட், 24,800 புட். நேற்று என்ன சம்பவம் நடந்ததோ அதே சம்பவம். 24,900 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மையப்புள்ளியாக வச்சு, சீசாவோட மையப்புள்ளியாக வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ 24,900ங்கிறது ஒரு மதில் மேல் போனை மாதிரி. அப்போ 24,900 கால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்தோட கையுமே 200 பிலோ, ஒரு 6 ரூபா தான் வித்தியாசம் இருந்தது. 24,900 காலுக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, 24,900 கால் 146 ரூபாய் கை, 24,900 புட் 168 ரூபாய் கை. அப்போ என்ன அர்த்தம், 24,900 146 ரூபாய்னா 25,046. இவங்க 168 ரூபாய் அப்படின்னா 24,770 வச்சுட்டாலும் கூட 730. அப்போ இந்த ஜோனை வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஜோன் குறுகி இருக்குது, தெரியுதா உங்களுக்குங்க? 24,900க்கு நேற்று ரெண்டுமே 200 காட்டி 25,100 25,700 வச்சுருந்தோம். ஹையத்தனை எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கு நடந்த வர்த்தகத்தோடு இருக்கிறதுல அதிகபட்ச தொகை. நான் வந்துட்டு அதை எடுக்கும்போது இதோட ரேஞ்ச் என்ன இருக்குது, சுருங்கி இருக்குது. நேற்று இருந்த ரேஞ்சை விட இன்றைக்கி சுருங்கி இருக்குது. அப்போது நாளை தினம் 24,900 கால் போட்டு தான் ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. மார்க்கெட் 24,900க்கு கீழே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கணும். அப்போது இப்போ முடிவுற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 24,900 கால் 84 ரூபா. அப்போ 24,984. இவங்க 900 புட்டு 102 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம், 24,798. அப்போ இந்த ஜோன் இது முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 190 புள்ளிகளுக்குள்ளே வரலாம். அப்போ 85 புள்ளிகள். அப்போ 24,895 பார்க்கப்படுகிறது. அப்போது 885. அப்போது 24,900 தான் இதோட மிட் பாயிண்ட்டு. ஆனால் இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸோட ஜோன் படி பார்க்கும்போது 24,885 பார்க்கப்படுகிறது. அப்போ இதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த 2 ஆட் பண்ணால் நம்மளோட ரேஞ்ச், டோட்டல் ரேஞ்ச், இவங்க 2 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
24,900 என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்பாங்க. அப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா இவங்க 2 பேர் முதலீடு பண்ணுனது இவங்களுக்கு செல்லருக்கு ப்ராஃபிட் வரணும்னா இந்த ப்ரீமியம் குறையணும், பையருக்கு ப்ராஃபிட் வரணும்னா இந்த ப்ரீமியம் வந்து மேலே வரணும். அப்போ இந்த லாஜிக்கை உள்ளே கொண்டு வந்து பாருங்கள். அப்போ இதில் பையரை அதாவது ரெண்டையுமே சேர்ந்து பையும் பண்ணியிருக்கலாம், ரெண்டையும் சேர்ந்து செல் பண்ணியிருக்கலாம். இதில் யார் வெற்றி பெற போகிறா? இந்த 2 ப்ரீமியமே அந்த ப்ராஃபிட்டை கொடுக்காத வர, அந்த ரேஞ்சை தாண்டாத வர, இந்த 190 அப்படிங்கிறத தாண்டாத வர என்ன பொசிஷன், 190 தாண்டிச்சு என்ன பொசிஷன் அப்படிங்கிறது லாஜிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு உடைப்படும். அப்போ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கட்டம் கட்டிட்டாங்க. 24,900யும் 25,000யும் 24,800யும் வைத்து நடுநிலையாக வச்சு கட்டம் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த கட்டம் மாறினா மட்டும்தான் சந்தையோட ரேஞ்ச் மாறப்போகிறது. இதில் நிறைய இந்த மணி ஆப்ஷன்ஸ் வர்த்தகமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்கணும். 24,800 கால் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க. அதே மாதிரி 25,000 புட்டு நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. இந்த மாதிரி இந்த மணி ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக வர்த்தகம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு 10 பிளேஸ்குள்ளேயே. ஆனால் இங்கே நிகழ்ந்துருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆய்வு குறிப்பாக கிடைக்க போகுது. நாளை தினம் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி 13 ஒரு 12 ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி தான். அப்போ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்தது கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து இந்த டைம் வேல்யூ கால் சைடும் சரி புட் சைடும் சரி சமமாக இருக்குது. டைம் வேல்யூ சமமாக இருக்குது. அப்போ இதோட தாக்கம் நாளை தினம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை உற்று கவனியுங்கள். பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம நாளை தினம் காலையில் பார்க்கலாம். இதுவே 16 நிமிடத்திற்கு மேலே காணொலி ஆயிடுச்சு. அப்போது ஒரு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுட்டு தான் எப்போதெல்லாம் வியாபாரம். அப்போ ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போது வாய்ப்பு, ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ஒன்று லாஸை புக் பண்ணணும், இல்லைன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு தான், லாஸை புக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போ இந்த இடங்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல ஆப்ஷன் பையர்ஸ் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடு அதிகமாக பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் செல்லர் எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பையராக இருந்தால் நம்ம என்ன மாதிரி ரேஷியோ ரிவார்டு வைப்போம், செல்லராக இருந்தால் என்ன மாதிரி ரிவார்டு வைப்போம் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே இதற்குண்டான விடை கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் மற்றவர்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறோம். அந்த குறிப்பை நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும். இங்கே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு தயாரில்லை. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கால் மாதிரி யார் இன்றைக்கி எங்கே பை பண்ண சொல்கிறாங்களா கண்ணை மூடிட்டு மற்றவங்க சொல்கிற இடத்த தைரியமாக பை பண்ணுறவங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதில் பையே பண்ண மாட்டீங்க. இதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.